ஜானகி அவர்களுடைய உடலுக்கு அங்கே மைசூருவில் இருக்கக்கூடிய மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வச்சு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். இந்த தருணத்தில் ஜானகி அவர்களுடைய திரையிசை பயணத்தையும் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் இது. அந்த வகையில் 4 தேசிய விருதுகள் வென்றிருக்காங்கன்னா அதில் 3 தேசிய விருதுகள் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில். இளையராஜாவின் இசை பயணத்தையும் ஜானகி அம்மா அவர்களுடைய இசை பயணத்தையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒன்றாகவே இருக்கிறது. இந்த நிலையில் ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவை தொடர்ந்து இளையராஜா அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை வீடியோவாக பதிவிட்டிருக்காரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. வாழ்வில், தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ துக்கங்களை, தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். உலக கம்போசர்கள் மிகவும் மாமேதைகள். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் துக்கமானதாக இருந்திருக்கிறது என்பதுதான் இதுவரை நடந்திருக்கிறது. ஆனால் ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது நிரூபித்துக் கொண்டே, ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி. நான் ஒரு பாடலை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு வாத்தியத்தையும் எவ்வளவு அக்கறையோடு சேர்ந்து அதில் விடாப்பிடியாக நான் நினைத்ததை வரவழைப்பேனோ, அதே போல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை அவர்களும் விடாப்பிடியாக என்னுடைய கடின உழைப்புக்கு ஈக்குவலான கடின உழைப்பை உடையவர்கள் அவர்கள். அதற்கு மேல் என்றே சொல்லலாம். சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்குகளை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.